Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளாலும் திறந்த நிலையில் உள்ள பாதாள சாக்கடைகளாலும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நகரத்துக்குள்ள நீ பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க அனைத்து கிராம பூரா இந்த நகராட்சியில் உள்ள சாலைகள் பூரா அதுல பாத்தீங்கன்னா பவுண்டு கடை தெருங்கிறது ஒரு பிரதானமான ஒரு சாலை. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து ஹோல்சேல் வியாபாரமும் இங்கே தான் நடக்குது. எல்லா லாரிகளே தான் இங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சாலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க சரி பண்றதுக்காக. ஆனா அதுக்கு பின்னாடி மழை காலத்துல வந்து இப்போ வந்து தோண்டி போட்டு சரி பண்ண பாருன்னு தோண்டி போட்டு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மேனுவல் பாதாள சாக்கடை மேனுவல் பூரா திறந்த மணிக்கு கிடக்கு. யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. முனிசிபாலிட்ட பல முறை சொல்லியாச்சு, கமிஷனர்கிட்ட சொல்லியாச்சு, கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், வணக்கம். முழு விவரம். ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் சாலை மிக மோசமாக குண்டும் குழியுமாகவே காணப்படுகிறது. கடந்த நாட்களில் சித்வா புயலின் போது பெய்த மழையின் காரணமாகவும் மற்ற பிற காரணங்களுக்காகவும் இந்த நகருக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை மிக மோசமாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. குறிப்பாக அரண்மனை, கேணிக்கரை, ஓம் சக்தி நகர், வண்டிக்கார தெரு, அதே போல தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலுமே இது போன்ற மோசமான நிலையே இருந்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய சையதமால் தனியார் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அந்த குண்டும் குழியுமான சாலையை சரி செய்வதற்கு பதிலாக அந்த சாலையின் மைய பகுதியில் தடுப்புகளை அமைக்கும் ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. இதனால் இருபுறமும் செல்லக்கூடிய வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஆபத்தான நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாது நகரின் மைய பிரதான இடமாக இருப்பதோடு மட்டுமல்லாது வணிக மையமாக இருக்கக்கூடிய அந்த பவுண்டு கடை தெரு, அரண்மனை உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது பாதாள சாக்கடை உடைந்து ஓடுவது மட்டுமல்லாது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக சாலை அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இது தொடர்ச்சியாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இதே போலவே இளங்கோவடிகள் தெரு, இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இதே நிலைதான் தொடர்கிறது எனவும் இந்த நகராட்சி அதிகாரிகளிடம் மாவட்ட நிர்வாகிகளிடம் பலமுறை புகார் அளித்து தங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுப்பதில்லை, ஒப்பந்தம் வைத்ததோடு சரி எந்த பணியும் நடக்காததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், அதே போல இந்த வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நகராட்சி ஆணையரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது மழை ஓய்ந்ததும் இது தொடர்பான பணிகளை முடுக்கி விடுவதாக கூறியிருந்தார். ஆனால் மழை விடுத்தும் கூட 1 வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டதால் இன்னமும் பணி துவங்கப்படாத நிலையே தொடர்கிறது. எனவே நகராட்சி அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து உடனடியாக நகராட்சி மற்றும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சாலையை செப்பனிட வேண்டும். அந்த நகருக்குள் உள்ள பாதாள சாக்கடை இணைப்பு மற்றும் அந்த கழிவு வெளியேற்றத்தை உடனடியாக துரித கதியில் நடவடிக்கை எடுத்து மக்களின் உயிர், வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.